Welcome to Department of Electrical Work SSC JE Electrical Exam Repeated Question Paper. நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் ஆன்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 phase இண்டக்ஷன் மோட்டாரின் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்போது A நோட் லோட், B லைட் லோட், C ரேட்டட் லோட், D ஓவர்லோட். 3 phase இண்டக்ஷன் மோட்டாரின் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்போது ஆன்சர் C ரேட்டட் லோடு. ரேட்டட் லோடு 3 phase இண்டக்ஷன் மோட்டாரின் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்போது சி ரேட்டட் லோடு. ரேட்டட் லோடு 3 phase இண்டக்ஷன் மோட்டாரின் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்போது ஆன்சர் சி ரேட்டட் லோடு. ரெசிஸ்டன்சி டெம்பரேச்சர் கான்ஃபிடன்ஸ் பாசிட்டிவ் உள்ள பொருள். ரெசிஸ்டன்சி டெம்பரேச்சர் கான்ஃபிடன்சன்ட் பாசிட்டிவ் உள்ள பொருள். ஏ கார்பன், பி மேக்னீன், சி காப்பர், டி கான்ஸ்டன்ட். ஆன்சர் சி காப்பர். ரெசிஸ்டன்சி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ் உள்ள பொருள். ஆன்சர் ஏ காப்பர். ரெசிஸ்டன்சி டெம்பரேச்சர் கான்ஃபிடன்ட் பாசிட்டிவ் உள்ள பொருள் காப்பர். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எதை கண்டறியும்? ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எதை கண்டறியும்? ஏ காப்பர் லாஸ், பி அயர்ன் லாஸ், சி ரெகுலேஷன், டி எஃபிஷியன்சி அட் லோட். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எதை கண்டறியும்? பி அயர்ன் லாஸ். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எதை கண்டறியும் பார்த்தா அயர்ன் லாஸை கண்டறியும். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எதை கண்டறியும்? அயர்ன் லாஸ். அயர்ன் லாஸை கண்டறியும். பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுவது ஏ இண்டிகேட்டர், பி ரெசிஸ்டர், சி கெப்பாசிட்டர், டி டிரான்ஸ்ஃபார்மர். பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ்க்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் அது ஆன்சர் ஏ சி கெப்பாசிட்டர். பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ்க்கு பொதுவாக பயன்படுத்துவது கெப்பாசிட்டர். பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ்க்கு பொதுவாக பயன்படுத்தப்படுவது கெப்பாசிட்டர். டிஸ்டன்ஸ் ரிலே செயல்படும் அளவீடு. ஏ கரண்ட், பி வோல்டேஜ், சி இம்பிடன்ஸ், டி பவர். டிஸ்டன்ஸ் ரிலே செயல்படும் அளவீடு. ஏ கரண்ட், பி வோல்டேஜ், சி இம்பிடன்ஸ், டி பவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இம்பிடன்ஸ். டிஸ்டன்ஸ் ரிலே செயல்படும் அளவீடு இம்பிடன்ஸ். டிஸ்டன்ஸ் ரிலே செயல்படும் அளவீடு இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ். டிஸ்டன்ஸ் ரிலே செயல்படும் அளவீடு இம்பிடன்ஸ். டிசி சீரிஸ் மோட்டாரில் ஸ்பீடு மிக அதிகமாக ஆகும் நிலை. ஏ ஃபுல் லோடு, பி ஓவர்லோடு, சி நோ லோடு, டி ரேட்டட் லோடு. டிசி சீரிஸ் மோட்டாரில் ஸ்பீடு மிக அதிகமாக ஆகும் நிலை. ஆன்சர் சி நோ லோடு. டிசி சீரிஸ் மோட்டாரில் ஸ்பீடு மிக அதிகமாக ஆகும் நிலை சி நோ லோடு. டிசி சீரிஸ் மோட்டாரில் ஸ்பீடு மிக அதிகமாக ஆகும் நிலை நோ லோடு. நோ லோடுங்கள தான் டி சீரிஸ் மோட்டாரில் ஸ்பீடு மிக அதிகமாகும். ஸ்கின் எஃபோர்ட் காரணமாக ஏசி ரெசிஸ்டன்ஸ் ஏ குறையும், பி மாறாது, சி அதிகரிக்கும், டி 0 ஆகும். ஸ்கின் எஃபோர்ட் காரணமாக ஏசி ரெசிஸ்டன்ஸ் என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி அதிகரிக்கும். ஸ்கின் எஃபோர்ட் காரணமாக ஏசி ரெசிஸ்டன்ஸ் 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 அதிகரிக்கும். வெல்கம் டு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி